Good evening everyone, to parents and students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட்டீஸ்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே நீங்க எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரியுது. எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு. எனக்கு இந்த மேடையில் வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு திரு முருகன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ உங்களோட ஃபியூச்சர்ஸில் நீங்கள் எல்லாருமே வந்து என்னன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோனுன்றது ஒரு முக்கியமான பார்ட் ஆயிடுச்சு எல்லாரோட லைஃப்லையும். ஸோ உங்கள் குழந்தைகளும் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு நோக்கத்தோட நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட திறனுக்கும் செயலுக்கும் மேம்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நம்புகிறேன். எந்த காலகட்டத்திலையுமே சரி எதுக்காக பயன்படுத்துகிறோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இருக்கிற டெக்னாலஜிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது ஒரு முக்கிய பங்கு கொடுக்க போகுது இந்த ஃபியூச்சரில். இப்போ நான் வந்து எம்எஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஐயாவை பற்றி திருவருட் பிரகாஷ் வள்ளல் பெருமானாரை பற்றி ஒரு நல்ல ஒரு குறும்படமாக எடுத்திருக்கேன் நானும். அதே மாதிரி ஒரு பெரிய படம் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக நானும் தயாராகி கொண்டு இருக்கிறேன். இதே மாதிரி உங்களோட படிப்பு உங்களுடைய ஆர்வம் எல்லாருக்குமே ஒரு தனி திறமை இருக்கும். அதை மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி குழந்தைகளும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். உங்களோட வகுப்பறைன்றது உங்களுடைய எஜுகேஷனை மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி அரங்கம் தான் ஒரு தனித்திறமையை உருவாக்குறதுக்கான ஒரு களமாக இருக்கும். அது மாதிரி எல்லா கலைகளையும் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரி இடத்துல தான் அவங்களுக்கான தனித்திறமை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பசின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்க பார்க்க விரும்புறீங்களோ பார்க்க ஆரம்பிச்சிங்களோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பசினா அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா செயல்திறனும் உங்களுக்கு கண்டிப்பா ஆக்டிவ் ஆகும். அது ஒரு உண்மையான விஷயம். கொரோனா காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலே வர முடியல, வீட்டை விட்டு வெளியில வர முடியல இல்லைங்களா? அப்ப அந்த காலகட்டத்தில் திருக்கோயிலூர்ல கீழையூர் சிவன் கோயில் பின்னாடி ஒரு 50 பேருக்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு தினசரி உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த உணவு கொடுக்க ஆரம்பிச்சதுனாலதான் நான் இந்த அளவுக்கு நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். நான் ஒன்னும் கொடுக்கல, என்னோட தந்தையார் மூலியமா திருவருட் பிரகாச வள்ளலார் வந்து ஒரு கருவியா கொடுத்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே வந்து எல்லா உயிரையும் ஒரே உயிரா பாருங்க. எல்லாரும் பசித்தோருக்கு உணவு கொடுங்க. அது என்னுடைய வேண்டுகோளா, அன்பு வேண்டுகோளா நான் விதிச்சுக்கிறேன். எல்லா உயிரையும் நீங்க பார்த்து தன்னுடைய உயிரை போல கருதுங்க. எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிகள்.